நம்ம ஒன் அப் ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎம்ல வந்து நிறைய சிமிலர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி மோஸ்ட் ஆஸ்க் கொஷின்ஸை நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் டிஎம்ல நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பேட் வாங்கணும், ஒரு டீம் பேட் வாங்கணும் அப்படின்னாக்கா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 3 ஃபேக்டர் இருக்குது. ஃபேக்டர் 1, உங்களோட பேட் வந்து ஷேப் பார்த்துக்கோங்க. ஸோ பாட்டம் திக்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் திக்கான பாட்டம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் தென் மிடில் ஆர் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்றது வந்து அகைன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹெவியர் சைடாக போகும், பட் ஸ்டில் ஒரு டீம் பேட்டுக்குங்கும் போது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னாக்கா உங்களோட கிரெயின்ஸ், நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் இந்த பேட். இது வந்து நீங்கள் 4 to 6 கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி பேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல பேட்டாகவும் இருக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னாக்கா ஹார்ட்வுட் ஆர் சாஃப்ட்வுட். ஒரு டீம் பேட்டுக்கு வந்து ஹார்ட்வுட் தான் வாங்கணும். இந்த ஹார்ட்வுட் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது எங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இதுலேயே இன்னொரு கொஷின் ரைஸ் ஆகும், இங்கிலீஷில் வாங்குறதா இல்லை காஷ்மீரில் வாங்குறதான்றது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் எய்தர் கோ ஃபார் அ காஷ்மீரிலோ ஆர் அன் இங்கிலீஷிலோ. இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஷ்மீரிலோ கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷிலோவில் உங்களுக்கு எஃபிஷியன்சி அவுட்புட் இன்னும் பெட்டராக இருக்கும்.